ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் கம்பி கட்டின கதை. மங்காத்தா மூவி சார்பா ரவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல நட்டி நடராஜ், சிங்கம் புலி, முகேஷ் ரவி, ஸ்ரீரஞ்சனி, ஷாலினி, ஜாவா சுந்தரேசன், கராத்தே கார்த்தி, TSR, முருகானந்தம், முத்துராமன், வெற்றிவேல் ராஜன் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சதீஷ் செல்வம் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு MRM ஜெய் சுரேஷ் சினிமோகிராஃபி பண்ணியிருக்காரு. திரைக்கதை வசனம் முருகானந்தம். இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜநாதன் பெரியசாமி. உலக புகழ் பெற்றது கோஹினூர் வைரம். இந்த வைரத்தை போர் நேரத்தில் இங்கிலாந்தை சேர்ந்த சிலர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்படி எடுத்துகிட்டு போன வைரம் ஒன்று இங்கிலாந்து ராணியோட மணி மகுடத்தை அலங்கரிக்குது. எடுத்துகிட்டு போன வைரத்தில் ஒன்று மட்டுமே ராணிக்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு வைரத்தை அவரே வச்சுக்கிறாரு அந்த வெள்ளைக்காரர். ராசி இல்லாத அந்த வைரம் பல வழிகளில் அவரை துன்புறுத்துது. இதனால் அந்த வைரத்தை யார்கிட்டையாவது விற்றுவிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழலில் அந்த வைரமானது இந்தியாவுக்குள்ளே வரும்போது கஸ்டம்ஸ் அதிகாரிகள் கிட்ட மாட்டிக்குது. அங்கே அதை எடுத்துக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க. கோஹினூர் வைரம் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அதை எடுத்துக்க நினைக்கிறாங்க அங்கே இருக்கிற கஸ்டம்ஸ் அதிகாரிகள். இந்த வைரத்தை அடைய விரும்பி ஒரு அரசியல்வாதி சில போலீஸ்காரர்களை நியமிக்கிறாரு. இதில் நேரடியாக போலீஸ் தலையிட்டா பல சிக்கல்கள் உருவாகும் அப்படின்றதுனால ஒரு நம்பகமான மோசடி பேர் வழி ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவர் தான் நடராஜ். அந்த வைரத்தை கண்டுபிடிக்க ஒத்துக்கிறாரு அவர். இப்படி கண்டுபிடிச்சு அந்த வைரம் இவர் கைக்கு வந்ததும் அதை தானே ஆட்டையை போட பார்க்குறாரு. அதனால் அவர் அந்த வைரத்தை ஒரு பொம்மைக்குள்ளே வச்சு அதை அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிடுறாரு. இந்த நிலையில் போலீஸ்கிட்ட சிக்கிக்கிட்ட அவர் அவங்க கிட்ட எந்த வைரமும் இல்லை அப்படின்னு பொய் சொல்கிறாரு. இதனால் கோபப்பட்ட அவங்க கஸ்டம்ஸ் அதிகாரியோட வீட்டில் பணத்தை திருடியதா குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்குள்ளே தள்ளப்படுறாரு நட்டி. கஸ்டம்ஸ் அதிகாரியோட வீட்டில் பணத்தை திருடியதா குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போன நட்டி சில காலங்களுக்கு அப்புறம் திரும்பி வராரு. வந்ததும் வைரத்தை மறைச்சு வச்ச இடத்துக்கு போய் எடுக்க நினைக்கும் இவருக்கு அங்கே தூங்கும் துறவி சாமியார் அப்படின்ற ஒரு கோயில் உருவாகி இருக்கிறது தெரிய வருது. இந்த கோயிலிருந்து வைரத்தை எடுக்கிறதுக்காக சாமியாராக மாறுறாரு. காலப்போக்கில் மடத்துக்கு கீழே இருக்கிற வைரத்தை பற்றி யாருக்கும் தெரியாத நிலையில் அந்த ஆசிரமத்தை நோக்கி நட்டி நடராஜ் வராரு. தானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மக்களை நம்ப வச்சு பணமும் சம்பாதிக்கிறாரு. ஒரு நல்ல நாள் பார்த்து நடராஜ் பூமிக்குள்ளே மறைச்சு வச்சிருக்கிற அந்த வைரத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்படி ட்ரை பண்ண அவர்கிட்ட அந்த வைரம் கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் காட்டில் அடைமழை, இதுதான் இந்த படத்தோட மையக்கரு. இந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அதை உலக புகழ் பெற்ற கோஹினூர் வைரம் இங்கிலாந்துக்கு போன பேக்ரவுண்டை மையமாக வச்சு காமெடி கலந்து திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி. விஷ்ணு விஷாலின் கதாநாயகன் படத்தை இயக்கிய முருகானந்தம் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. விஜய் நடிப்பில் வெளிவந்த யூத் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ஒளிப்பதிவாளராக அறிமுகமாகி நடிகராக வலம் வருபவர் நட்டி நடராஜ். சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் ஒரு வில்லத்தனமான கேரக்டர் இவருக்கு. 10 பைசா செலவில்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், உங்களுடைய 4வது மாத சம்பளத்தை எனக்கு கமிஷனாக கொடுத்தா போதும் அப்படின்னு புருடா விட்டு கல்லா கட்டி நித்யானந்தா மாதிரி சாமியாராகி ஜல்சா பண்ணி சல்லாபிச்சு மக்களை ஏமாத்தி நாட்டியாவே நடிச்சிருக்காரு இந்த நட்டி. சாமியார்னு ஒருத்தர் இருந்தா அவருக்கு நெருக்கமான சிஷ்யை இருக்கணும். அப்படி ஒரு சிஷ்யையா ஸ்ரீரஞ்சனி. காஃபி டீயில் கரையும் நாட்டு சக்கரை மாதிரி சாமியாரோட கலந்து பழகி காட்சிகளில் கிலுகிலு பூட்டுறாங்க அவங்களோட நடிப்பால்.
நட்டியோட மோசடி வேலைகளில் இணைந்து வேலை பார்க்கும் முகேஷ், ரவி, ஷாலினி இவங்க 2 பேரோட காதல் கலர்ஃபுல்லாகவே இருக்கு. நட்டிக்கு சிஷ்யராக வரும் சிங்கம் புலி, ஷாலினியை கொல்ல வர முருகானந்தம், தீவுக்கு ஒரு மனைவி வச்சுக்கிட்டு குழந்தை பாக்கியம் தேடி வர்ற கோதண்டம், இவருடைய மொழிபெயர்ப்பாளர் சாம்ஸ், இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்குக்கு சிரிக்க வைக்கிறாங்க. மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான வழக்கு எண் முத்துராமன், ஷிகான் கராத்தே கார்த்தி உட்பட எல்லாருமே அவங்களோட நடிப்பால கவனிக்க வைக்கிறாங்க. படத்தோட காட்சிகளை கலர்ஃபுல்லாக காட்சிப்படுத்தி இருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் MRM ஜெய் சுரேஷ். குறிப்பாக கடற்கரை காட்சிகள். இசையமைப்பாளர் சதீஷ் செல்வமின் பின்னணி இசை மற்றும் ஏபா ராஜா, கு கார்த்தி இவங்களோட லிரிக்ஸ் படத்துக்கு கூடுதல் பலமாக அமைஞ்சிருக்கு. எடிட்டர் SN ஃபாசில், ஆர்ட் டைரக்டர் சிவயோகா உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.